இன்னைக்கு எங்கள் அப்பா இல்லை அப்படின்னு நினைக்கும் போது வருத்தமாக தான் இருக்கு, ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்படி ஒரு இனிமேல் இந்த இனத்துக்கு இப்படி ஒரு மகன், இப்படி ஒரு இவ்வளோ பற்று, இந்த மொழி மீது இனத்தின் மீது பற்று கொண்ட ஒரு பெருங்கலைஞன் இனி தோன்றி வருவானா? தன்னலமற்று நின்று இப்படிலாம் ஒருத்தர் இருக்க முடியுமா? எந்த சமரசமும் செஞ்சுக்கல. அவர் நினச்சிருந்தா வெற்றி பெற்றிருக்கிற கட்சிகளில் தலைவர்களை பாடி சம்பாரிச்சு போயிருந்திருக்கலாம். அடக்குமுறை ஒடுக்குமுறை இருந்தது, தடை செய்யப்பட்ட இயக்கம், எவ்வளோ வழக்குகள், இதையெல்லாம் தாண்டி கொண்ட கொள்கையில் துளியும் மாறாத ஒரு போர் வீரனாகவே எங்கள் அப்பா இருந்துட்டார். இந்த இழப்பை எதிர்பார்க்கல. உடம்புல சரியில்லை, முடியாமல் இருந்தார் அப்படின்னு. திடீர்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு தடவை எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு செய்தியை கிளப்பிவிட்டாங்க. அது எனக்கு தான் வந்தது. அப்போ நான் என் வீட்டில் என் மருமைங்க என் தம்பிக்கிட்டலாம் கேட்டு சரி பார்த்துக்கிட்டேன். இப்போ இந்த வாட்டியை நம்ப மறுக்கிறாங்க உலக நாடுகள் வந்து, அண்ணா இது உண்மைதானா பெரும் துயர நிகழ்வு நிகழ்ந்துருச்சு. எங்கள் போராட்டம் வென்றிருந்தா எங்கள் அப்பா இருந்திருக்க வேண்டிய இடமும் உயரமும் வேற. பிள்ளைகள் நாங்களும் இன்னைக்கு போராடிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவருடைய மூச்சு காற்று, அவர் குரல் இன்னும் எங்கள் காதுகளில் ஒழிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அது இன்னும் எத்தனை 100 ஆண்டுகள் ஆனாலும் எங்கள் தலைமுறையை உசிப்பிக்கொண்டே இருக்கும் எங்கள் அப்பாவுடைய பாடல். அந்த பாடல்கள் இருக்கிறவரை எங்கள் அப்பா தமிழ் சமூகத்தோடு இணைந்து ரத்தமும் சதையுமா உணர்வோடு வாழ்ந்து கொண்டு தான் இருப்பாங்க. அதில் எந்த மாற்றம் இல்லை. இந்த மதிப்புமிக்க எங்கள் தந்தைக்கு நாங்கள் வந்து எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துகிறோம். அவருடைய புகழை இன்னொரு தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கிற பணி இனி வருங்காலங்களில் செய்வோம். தேனிசை செல்லப்பான்னு ஒருத்தர் இருந்தான் நமக்கு. அரிதினும் அரிதா தோன்றி ஒரு துளி சமரசம் இல்லாமல் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக தன் குரலால் போராடியவன். வாளால் போராடியது, துவக்கால் போராடியது, தன் குரலால் போராடி ஒரு போர்க்களத்தை பிரளயப்படுத்திய பெருமகன் எங்களுடைய அப்பா. அவருக்கு எங்களுடைய புகழ் வணக்கத்தை செலுத்துறோம். That's not good.